ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரீம் பைக்கர் இருக்கக்கூடிய இந்த கேடிஎம் டியூக் 250 நீங்கள் ஓன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 இந்த கேடிஎம் டியூக் 250யோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது மதுரையில் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஸோ இந்த 2026 நீங்கள் இந்த கேடிஎம் டியூக் 250 ஓன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் 2,62,400 வருது மதுரையில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது. டியூக் 250 ஆகட்டும் 200 ஆகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது, வேறு வேரியன்ட் கிடையாது. அதில் இந்த பைக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த பைக்குக்கு டவுன் பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக கட்ட போகிறோம். லைக் இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 89,400 நம்ம டவுன் பேமெண்ட்டாக கட்ட போகிறோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டாக 1,73,300 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்குமெண்ட் சார்ஜாக 7,250 கட்ட போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்பிங் சார்ஜாக ஒரு 2,900 கட்டும். ஸோ மொத்தமாக நம்ம கட்ட போகிற டவுன் பேமெண்ட் பார்க்கும்போது 99,550 நம்ம டவுன் பேமெண்ட்டாக கட்டுவோம். அண்ட் இந்த பைக்குக்கான லோன் அமௌண்ட்டான 1,73,000 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 10% போடுறாங்க. அண்ட் இந்த பைக் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 24 மந்த்ஸ், அதாவது 2 இயர்ஸ்க்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ கட்டணும், ப்ளஸ் 2.5 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்க, அதாவது 30 மந்த்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், அண்ட் 3 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்க 36 மந்த்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் 24 மந்த்ஸ்க்கு இஎம்ஐ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி 9,134 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் 24 மந்த்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த 24 மந்த்ஸை 9,134 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் 2,19,216 ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டான 1,73,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 46,216. ஸோ இதை நீங்கள் 24 மந்த்ஸில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1,925. அதாவது நீங்கள் மாதம் ஒரு 1,925 ரூபா அடிஷ்னலாக கட்டுறீங்க பைக்கோட இன்ட்ரெஸ்ட்டாக அந்த 1,73,000. அண்ட் 3 இயர்ஸுக்கு பார்க்கும்போது, அதாவது 36 மந்த்ஸுக்கு பார்க்கும்போது மந்த்லி 6,646 கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 36 இன்ட்டு 6,646 போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,39,256. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஆன லோன் அமௌண்ட்டான 1,73,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 66,286. ஸோ இந்த அமௌண்ட்டை 36 மந்த்ஸில் டிவைட் பண்ணி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,840. அதாவது நீங்கள் மாதம் 1,840 ரூபா அடிஷனலாக கட்டுறீங்க 36 மாதத்துக்கு. நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டு 1,73,000. அண்ட் இப்போது 2.5 இயர்ஸ்க்கு பார்க்க போகிறோம், அதாவது 30 மந்த்ஸுக்கு பார்க்க போகிறோம். 30 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 7,692 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 30 இன்ட்டு 7,692 போட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் 2,30,760. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டான 1,73,000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 57,760. ஸோ இந்த அமௌண்ட்டை 30 மந்த்ஸில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 1,925. அதாவது நீங்கள் மந்த்லி 1,925 ரூபா அடிஷ்னலாக கட்டுறீங்க 30 மாதத்துக்கு. நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டு 1,73,000. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 10% போட்டுருங்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளை பொறுத்து மாறும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். எனக்கு பார்த்தீங்கன்னா 10% போட்டாங்க. உங்களுக்கு 10% மேலே போக வாய்ப்பு இல்லை, 10% கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கேடிஎம் பைக்ஸ் வாங்கினாலும் அதுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் வாரண்டி தராங்க இன்ஜினுக்கு. அது மட்டும் இல்லாமல் 1,25,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த பைக்கு வாரண்டி தராங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நீங்கள் ஒரு பைக், அதாவது டியூக் 250 நீங்கள் இஎம்ஐ வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த பைக்குக்கு இதே மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.